பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அன்சீன் ப்ரோமோலையும் பார்வதி விசஸ் சுபிக்ஷா அப்படின்ற சம்பவம் மாதிரி தான். என்ன சொல்றது, ஒரு சைடு பார்வதி விசஸ் சுபிக்ஷான்றது தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. அதுல குறிப்பா பார்வதி ஏன் சுபிக்ஷாவை அட்டாக் பண்றாங்க, குறிப்பா நாகப்பாம்பு கொத்துது அப்படின்ற டைலாகா இருக்கட்டும், பிராண்டிங் பண்றதா இருக்கட்டும், நிறுத்துறதே கிடையாது. ஏன் அவங்க அப்படி பண்றாங்கன்ற காரணத்தையும் பார்க்க போறோம். அதை தாண்டி லைவ்ல சின்ன சின்ன விஷுவல்ஸ் நடந்தது. அதுல குறிப்பா அரோரா சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு போடுங்க. ஸோ வீடியோவை பல பேருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க. அதை மட்டும் பண்ணுறேங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா, கலையும் பார்வதி மற்றும் ரம்யா உட்காந்துட்டு பாத்ரூமில் பேசிட்டு இருக்காங்க, அந்த பாத்ரூம் ஏரியாவில். ஓகே, அப்போ சொல்கிறாங்க, என் வேர்ட்ஸை வச்சு என்னையே லாக் பண்ணுறதுல அவள் ரொம்ப பயங்கரமாக இருக்கா. அவள் இப்போ இங்கே அரங்கேற்றம் பண்ணா அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன், மிரண்டாயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ எப்படியாவது சுபிக்ஷாவை ட்ரிகர் பண்ணணும், சுபிக்ஷாவை இது பண்ணணுன்றது பார்வதியோட இன்டென்ஷன். எங்கே இந்த இன்டென்ஷன் ஆரம்பிச்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் ஓட்டு வின்னர் அப்படின்ற கேட்டகரியில ஓட்டு யார் யாருக்கு வந்தது, ஒரு பக்கம் 6-7 ஓட்டு வந்து சபரிக்கு வந்துச்சு. 2வது இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓட்டு வாங்கினது சுபிக்ஷா. அந்த பொண்ணு அவளை இன்வால்மெண்டா கொடுத்த வேலையை சூப்பரா பண்றா, இன்வால்மெண்ட் காமிச்சுக்கிட்டே இருக்கா, யோசிச்சுட்டே இருக்கான்ற மாதிரி எல்லாரும் பாராட்டி புகழ்ந்துட்டாங்க. அந்த பாராட்டி புகழ்தல் பார்வதிக்கு பிடிக்கவில்லை அப்படின்றதுதான். ஏன்னா ரீசெண்டா ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து டில் நோ பார்வதி வாண்ட்ஸ் டு அட்டென்ஷன். அவங்க இந்த வீட்டில் ஒரு மையப்புள்ளியா இருக்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்திருந்தாங்க. அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதுல பார்வதியை எல்லாரும் எலிமினேஷன் லிஸ்ட்ல தான் ஒரு 2-3 பேர் போட்டாங்களே தவிர்த்து வின்னர் கேட்டகரியில ஒருத்தருமே சொல்லலை. அப்ப என்ன நினைக்கிறோம், ஸோ நம்ம ஒருத்தர் பிளேஸ்லயும் இல்லைன்னும் போது நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்றத மைண்ட்ல பார்வதிக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து டார்கெட் பண்ணணுன்றதையும் முடிவு பண்ணிட்டாங்க. யார, சுபிக்ஷாவை. இதுக்கான இடம் எங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு சண்டை வரும் 2 ப்ரோமோவா இருக்குல்ல, தொடப்பு கட்ட சண்டை. அந்த தொடப்பு கட்டுக்கு முன்னாடி என்ன வந்து ரூம்ல போயிட்டு, என்னப்பா அழகா கிளம்பிட்டு இருக்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, இன்னைக்கு எல்லாம் நீ வின்னர் ஆயிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மேக்கப் கிட்லாம் போட்டு பக்காவா கிளம்பிட்டியா அப்படின்னும் போதே தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது எல்லாம் உன்னை பாராட்டி புகழ்ந்துட்டாங்க அப்படின்னும் போதே, ரைட்டுமா நீ கரெக்டா எந்த இடத்துல இலக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கன்றத அந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எந்தெந்த இடத்துல எப்படி அட்டாக் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. அந்த ப்ரோமோவோட செக்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, என்னோட வேர்ட்ஸை வச்சு என்னை லாக் பண்ண பார்க்கறதுல அவர் ரொம்ப அரங்கேற்றம் பண்ணியிருக்கா. இது எங்க நடந்திருக்குன்னா, நீங்க தேர்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, தேர்டோ செகண்டோ. அந்த ப்ரோமோல ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, பார்வதியை கூப்பிட்டு அந்த பாத்ரூம் ஏரியாவில் பேசியிருப்பாங்கல்ல, நீங்க வருவீங்களா இல்லையா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு பேசிட்டு, ஸோ நீங்க வரீங்களா இல்லையான போது நான் வர முடியாதுங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அப்படிதானேன்ற மாதிரி கேட்டு போயிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அதுதான் பார்வதி என்ன சொன்னாங்கன்ற வேர்டையே அவங்களுக்கு குழப்ப விட்டு என்ன லாக் பண்ண பார்த்தான்றத சொல்றாங்க. இதுல கலையும் பார்வதியும் இன்னொரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கலை, பார்வதி, திவாகர் ஒரு புது கூட்டணி. திவாகர் என்ன நடக்குதோ அதை எடுத்துட்டு போய் பார்வதி கிட்ட சொல்லிடுறாரு, கலையுமே போய் பார்வதி கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க லிட்டரலி அசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க 2 பேர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க பாரு. இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் ஆனதுக்கு அப்புறம் கலை ஏதாவது சொல்லியிருப்பான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம போட்டு விட்டு ட்விஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு எக்ஸிகியூஷன் நடத்துறாங்க. அப்படிதான் எனக்கு புரியுது. உடனே இல்ல புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இல்ல புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நந்தினி, ரம்யா கிட்ட சொல்றாங்க. உடனே சுபிக்ஷா வராங்க, இல்ல புரியல, நம்ம வேலை அவங்கள வேலை வாங்குறது தானே வேலை, அதுதானே எங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொன்ன உடனே சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, உடனே வந்து ஆமா கரெக்ட் அப்படின்னும் போது, இது உங்களோட ஒப்பீனியன்ற மாதிரி ரம்யாவை பார்த்து சொல்றாங்க. ரம்யா ஏதோ அந்த இடத்துல கருத்து தெரிவிச்சிருக்காங்க போல. என்ன கருத்து தெரிவிச்சாங்கன்றது தெரியல, அது பார்வதிக்கு சாதகமான ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க போல. அதுதான் அது உங்களோட ஒப்பீனியன்ன்றதை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஓகே, ஏன் அந்த இடத்துல ரம்யா போயிட்டு பார்வதிக்கு இருக்கணும்னா, ரம்யா வந்து பார்வதி அட்டாக் பண்ணணும் இதெல்லாம் பிளான் பண்ணாலுமே, ஸோ பார்வதி மேல ஒரு நட்பு இருக்கு. அது வந்து இந்த கேமை தாண்டி ஒரு பக்கம் இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஓகே, அப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, வஞ்ச புகழ்ச்சி அணி பண்றாங்க. இவ என்ன ட்ரை பண்றான்னா, ஒரு கட்டத்துல நம்ம பிரெயினையே நல்லா பிரெயின் வாஷ் ட்ரை பண்றா, அவளுடைய ஸ்கில் செட்டை நான் பயங்கரமா பாராட்டுறேன், கொண்டாடுறேன், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த ஒரு ஸ்கில்லை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு வந்ததுன்னா நல்ல பொசிஷனுக்கு போயிடுவேன், அதை அப்படியே நீ தக்க வச்சு பண்ற மாதிரி ஒரு வஞ்ச புகழ்ச்சி அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே திரும்பி கலையும் உங்களும் வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. பண்ணியாச்சு சூப்பரா பிளான் போட்டது சக்சஸ் அப்படின்ற மாதிரி அங்க சிரிக்கிறாங்க.
உடனே என்ன பண்றாங்க, அங்க ரம்யா ஜோ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் போது சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா அவங்க சிரிக்கிறாங்களான்ற மாதிரி அந்த பொண்ணு எமோஷனல் ஆயிட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போகுது. இன்னொரு பக்கம் ரம்யா ஜோ அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. ஸோ பார்வதி பக்காவா பிளான் போட்டது என்ன, சுபிக்ஷாவை பிரேக் பண்ணும், சுபிக்ஷாவை அட்டாக் பண்ணும் அப்படின்றது இங்க நடந்துடுச்சே. இதுல இன்னொரு விஷயம், அந்த வியானாக்கும் பார்வதிக்கு தானே சண்டை. அதுல ஒரே கேள்வி, நீங்க உங்க டோனை பத்தி பேசுறீங்க, நான் எங்களுக்கு அந்த டோன் இருக்கக்கூடாதான்ற மாதிரி அங்க கேட்டிருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு பெட்ரூம்ல வந்து என்ன பேசினாங்க பார்வதி, இது நாகப்பாம்பு கொத்துது, ஒரு இடத்துல அடி வாங்கினா அது வந்து கொத்திக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் பண்ணிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வேலை எதுவுமே கொடுக்கல, சுபிக்ஷா வேலை எதுவுமே கொடுக்கல. நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்குறீங்க, அதை நாங்க கேட்டா சரியா தவறா அப்படின்ற கேள்வி மட்டும் தான் அந்த இடத்துல கேட்டாங்க. உங்களுக்கு ஒரு டோன் வருதுன்னா அப்ப எங்க டோன் அதுதானே அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அது எனக்கு தப்பாவே தெரில. இந்த இடத்துலயுமே அவங்க அந்த டார்கெட்ன்றது நேத்து நைட்ல சொன்னதுல இருந்து, நேத்து மதியம் சொன்னதுல இருந்து ஒரு டார்கெட் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வின்னர் பொசிஷன் கொடுத்தோன்னே அவங்களை அட்டாக் பண்ணியே ஆகணும், அதை டெமாலிஷ் பண்றேன், அவங்க என்ன பண்றாங்கன்றத அதை உடைக்கணும்ல. அந்த இப்ப வீட்டுக்குள்ளேயே இந்த ஒரு பின்பம் வருதுன்னா அந்த பின்பம் வெளியே போய் கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா தீவிரமா செயல்பட்டிருக்காங்கன்றதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம். இது ஆஸ் பர் த ப்ரோமோ, நான் லைவ்ல பார்த்த விஷுவல்ஸோட இதுவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்து ஒரு பக்கம் கமருதீன் நல்ல ஆளுப்பா, சூப்பரான ஆளுப்பா, ஏன்பா அப்படிலாம் பேசுறேன்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. சிம்பிளுங்க, கமருதீன் வாண்டடா போய் பல இடத்துல திவாகரை சீண்டுகிறாருன்றதான் என்னோட கருத்து. அவர் திவாகர் கை நீட்டினார், அதனால இவர் நீட்டினாரு. நீங்க அதை ஒண்ணு பாக்குறீங்க, அதை தாண்டி சின்ன சின்ன விஷயத்துலயும் திவாகரை போய் நோன்றதை கமருதீன் நீங்க பார்க்கலாம். அதனால அவருக்கு தான் மைலேஜ், யாருக்கு திவாகருக்கு மைலேஜை தவிர்த்து இவருக்கு அடி வாங்குது. நான் என்னமோ திவாகருக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணல. திவாகரை சும்மா அவரை கம்முன்னு விட்டாவே பிரச்சனை இல்லைன்றேன். அதை விட்டு இவங்க போய் சும்மா சும்மா பண்றது தான் அவருக்கு பெனிஃபிட்டா ஆகுதுன்றது தான் நான் அடிக்கடி பாயிண்ட் அவுட் பண்றேங்க. இது ஒரு பக்கம். அடுத்து அரோரா வந்து என்ன பண்றாங்க, நந்தினி கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. நீ வந்து ஒரு பக்கம் ஃபீலா இருக்கா, எமோஷனலியா இருக்கா, யாரை நீ நம்புவ, யாரை ட்ரஸ்ட் பண்ணுவ அந்த வீட்டில், அவங்க கிட்ட மட்டும் போய் பேசு. அப்போ உடனே கனியக்காவை தான் நம்புவேன், கனியக்காவை தான் பேசுன்னு சொல்லிட்டேன். அவங்க கிட்ட மட்டும் பேசு, அதை தாண்டி இங்கே எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகாத, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. பட் எனக்கு இப்போ ஒரு நான் சங்கட்டகரமான சுச்சுவேஷனில் இருக்கேன். சீசன் 3ல அந்த ஒரு இந்த இருக்குல்ல, வி ஆர் த பாய்ஸ் கேங், அதே மாதிரி எனக்கு இங்கே ஒரு சில சர்க்கிள்ஸ் இருக்கு. இப்போ பார்வதி எனக்கு பிடிக்கும், ஆனால் இந்த டாஸ்க்ல பார்வதி இப்படி பண்ணியிருக்காங்க, என் டீமுக்காக நாங்கள் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இப்போ அதுக்காக என் டீமுக்கு சாதகமாக இருக்கணுன்றதுக்காக அவங்களை எதிர்த்து நின்றுட்டு இருக்கேன். இப்போ போய் திரும்ப அவங்க கூட ஃபன்னாக இருக்க முடியுமா, இதுவாக இருக்க முடியுமான்னு எனக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. போக போக அடுத்த கட்டம்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை நாமினேட் பண்ணுற மாதிரி வரும், இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. அந்த மாதிரி சுச்சுவேஷனை நானே யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தனித்தனியாக பார்க்கணும். அது நம்ம மிங்கில் ஆச்சுன்னா நம்மளுடைய கேமும் பாதிப்பு, அவங்களோட கேமும் பாதிப்பு. இதனால யாராவது ஒருத்தர் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கரெக்டாக இந்த இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை பார்த்து அதுக்கான லைனை போட்டுட்டு கேம் விளாட்னா பிரச்சனை கிடையாது அப்படின்றது தான். இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மீன் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இப்போ போயிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பார்வதியோட செகண்ட் ப்ரோமோவோட சம்பவம் இருக்கு இல்லையா, செகண்டா தேர்ட் ப்ரோமோவோட சம்பவம் வரும், அதுக்கப்புறம் செகண்ட் வரும். இதெல்லாம் நடக்க போகுது. அது 1 by 1 அப்டேட் பண்றேன். பாய் கைஸ்.